நம்மை திசை திருப்புவதற்கான ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி சமூகத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லையா? ஒரு பிரச்சனையை திசை திருப்புவதற்காக திட்டமிடப்படுகிறது என்பதை அறிவுலகங்களும் ஊடகங்களும் அறிந்து கொண்டால் நம் பிரச்சனையின் கூர்மை குறையாமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காவிரி மேலாண்மை வாரியமா? திசை திருப்ப வேண்டும். நீட் தேர்வா? அதை திசை திருப்ப வேண்டும். ஆசிஃபா பிரச்சனையா? திசை திருப்ப வேண்டும். பல்கலைக்கழக பிரச்சனைகளா? மறக்கடிக்க செய்ய வேண்டும். இதற்கு நம் ஊர்ல பிரச்சனைகளை விட தனிநபர்கள் மீது கை வைக்கிற போதுதான் சமூகம் ருசி காண்கிறது. இது ஒரு மறைமுகமான உளவியல். இந்த உளவியல் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு தனி மனிதன் கவனிக்கப்படுகிற அளவுக்கு தத்துவங்கள் இந்த மண்ணில் கவனிக்கப்படுவதில்லை. பெரியாரை கைவை, திசை திரும்புவான். கலைஞரை கைவை, திசை திரும்புவான். வைரமுத்துவை கைவை, திசை திரும்புவான். கனிமொழியை கைவை, திசை திரும்புவான். பாரதிராஜாவை கைவை, திசை திரும்புவான். அந்த மூல பிரச்சனையை விட்டு சாதாரண பிரச்சனைக்கு அவன் தள்ளப்படுவான். ஒரு சின்ன நீங்க சாப்பிட்றீங்கள ஒரு மருந்து, தலைவலிக்கு ஒரு மருந்து, அது தலைவலியை போக்கி விடுவதற்காக தரப்படுவதே அல்ல. தலைவலியை போக்குவதற்கு அந்த மருந்துக்கு சக்தியே கிடையாது. தலைவலியை உணரச் செய்கிற நரம்பை அது மறக்க செய்கிறது, மறத்து போக செய்கிறது. மறத்து போக செய்வதனால் தலைவலி தொலைந்து விட்டதாய் மருந்தை நாம் கும்பிட ஆரம்பிக்கிறோம். மருந்து செய்கிற வேலை தலைவலியை குணப்படுத்துவது அல்ல, நரம்பை மறத்து போக செய்வது. ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு, நடந்த கதை. உணவு தானிய தட்டுப்பாடு அதிகம் இருந்த பொழுது எந்த மாநிலத்துக்கும் அரிசி கொண்டு போகக்கூடாது என்று ஒரு தட்டுப்பாடு இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சைக்கிளில் ஒருத்தர் மூட்டை கட்டி கொண்டு போறான். சுங்கச்சாவடியில் தடுக்கிறார்கள். என்னது மூட்டையில்? ஒன்றும் இல்லைங்க. அரிசி தானே? இல்லைங்க. பிரிச்சு பார். பிரித்து பார்த்தால் மணல். அரிசி மூட்டை அல்ல, மணல் மூட்டை. விடுங்கப்பா, போயிட்டான். மறுநாள் அதே சைக்கிள், அதே மூட்டை, அதே ஆள். அரிசி தானே? இல்லை, மணல். சரி சரி விடப்பா. அடுத்த நாள் அரிசியா? இல்லை, மணல். போய் தொலை. ஒரு மாதம் கழித்த பிறகுதான் கண்டுபிடித்தார்கள் அவன் அரிசியை கடத்தவில்லை, நித்தம் ஒரு திருட்டு சைக்கிளை கடத்தி கொண்டிருந்தார் என்று. தினந்தோறும் ஒரு சைக்கிளை திருடுவது, பின்னால மணல் மூட்டை வைத்துக் கொள்வது, கவனம் எல்லாம் போலீஸ்காரனுக்கு மணல் மூட்டையில் இருக்கும். இவன் சைக்கிளை கடத்தி போய் கேரளாவுக்கு நடந்து வந்துடுவான் திருப்பியும். சட்டம் போட்டவன் ஒரு மூளையால் சிந்திக்கிறான், சட்டத்தை மீறுகிறவர் 2 மூளையால் சிந்திக்கிறான். 3வது மூளையால் தான் திருத்தம் வருகிறது. இதுதான் உண்மை. அதனால் இப்படி திசை திருப்புவதற்காக ஒரு ஏற்பாடு நடக்கிறது. எப்படி திசை திருப்பினாலும், எந்த தனி மனிதர்கள் மீது கை வைத்தாலும் எங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அடையாமல் தமிழர்கள் ஓய மாட்டார்கள். நீட் தேர்வுக்கு விலக்கு பெறாமல் தமிழர்கள் ஓய மாட்டார்கள். எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தமிழர்கள் ஓய மாட்டார்கள். எங்கள் பாரம்பரியத்தின் மீது கை வைத்தால் 3000 வருஷத்து வீரமும் உங்கள் மீது பாயும். தமிழர்கள் கோழைகள் அல்ல, சாதுக்களும் அல்ல. தமிழர்கள் காட்ட வேண்டிய இடத்தில் தன் நிறத்தை காட்டுவான், தன் குணத்தை காட்டுவான். இவன் பொறுமையை கோழைத்தனம் என்று மாத்திரம் யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். தமிழனுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு புலி, தொட்டு எழுப்பி விடாதீர்கள். அவன் என்றைக்கும் தன் பழைய வீரத்தில், பழைய மானத்தில் அவர் என்றும் நிலை கொண்டிருப்பான். இந்த பிரச்சனையை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று இங்கிருக்கும் இதயங்கள் கண்களில் துடிப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சட்டத்தை மதிப்பவன் நான், சமூகத்தை மதிப்பவன் நான். அந்த சட்டத்தையும் சமூகத்தையும், தமிழ் கொடுத்த பண்பாட்டையும் முடிந்த அளவுக்கு கட்டி காக்க வேண்டும் என்கிற கூட்டத்தில் நானும் ஒருவன். வழக்கு இன்னும் முடியவில்லை. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நீதிபதிகளே மாறி இருக்கிறார்கள். அந்த வழக்கு இன்னும் முற்றிலும் தீரவில்லை. வழக்கு தீர்ந்த பிறகு
தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு அது நமக்கு சாதகமாய் வந்தாலும் பாதகமாய் வந்தாலும் அதன் பிறகு கருத்துரைப்பதுதான் சட்டத்தை மதிப்பவனுடைய பண்பாடு என்பதனால் நான் அது குறித்து இப்போது பேசுவது தகாது என்று ஒதுங்கி நிற்கிறேன். ஆனாலும் ஒன்று, ஒரு படைப்பாளி என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா? தன் படைப்புக்கு கைதட்டல் வேண்டும், பொன்னாடை வேண்டும், பூமாலை வேண்டும், விருதுகள் வந்து தோளை அலங்கரிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புபவன் இரண்டாம் பட்சம். ஒரு படைப்பாளன் விரும்புவதும் நேசிப்பதும் யாசிப்பதும் இன்னும் சொல்ல போனால் நாகரிகமாக கெஞ்சுவதும் கூட என் படைப்பை புரிந்து கொண்டாயா என்பதுதான். புரிந்து கொள், முதல்ல புரிஞ்சுக்கோ. வைரமுத்துவை வாசிப்பது எப்படி டைட்டில் போட்டிருக்காரு மனுஷபுத்திரன். வைரமுத்து என்ற வார்த்தையை தூக்கி விடுங்கள், அந்த இடத்துல நீங்க போடுங்க சங்க இலக்கியத்தை வாசிப்பது எப்படி, திருக்குறளை வாசிப்பது எப்படி, கம்பனை வாசிப்பது எப்படி, திருமூலரை வாசிப்பது எப்படி, திராவிட இலக்கியத்தை வாசிப்பது எப்படி, சிறுகதையை வாசிப்பது எப்படி, பின் நவீனத்துவ கவிதைகளை வாசிப்பது எப்படி என்று துறைதோறும் வாசிப்பது எப்படி என்ற நூலை வெளியிடுவதுதான் இனி வருகிற பதிப்பாளர்களின் அடுத்த ஆண்டு கடமை என்று இந்த நூல் நமக்கு வழிகாட்டுகிறது. கவிதைக்கு பொய்யழகு எழுதிட்டாரே வைரமுத்து. என்னையா கண்ணுக்கு மையழகா, கவிதைக்கு பொய் அழகா? நமக்கு தெரிஞ்ச கவிதைக்கு மெய்தான அழகு, மெய்யை சொல்வதுதானே கவிதை. கவிதை என்பது பொய்யாகுமா? பொய்க்கு புறம்பானதல்லவா கவிதை? இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வந்தன. இவர்களுக்காகவெல்லாம் எப்படி தான் எழுதுவது? இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு கவிஞன் தன் பேனாவை தீட்ட வேண்டுமா என்றெல்லாம் கருத வேண்டியிருக்கிறது. பொய் என்பதற்கு அங்கு பொய் என்றா பொருள், மெய்க்கு எதிர்ப்பதம் என்றா பொருள். அங்கே பொய் என்பது கற்பனை. கவிதைக்கு பொய் அழகு என்றால் கற்பனை சேருகிற போதுதான் ஒரு உண்மையே வெளிச்சத்துக்கு வருகிறது, உயர்த்தி பிடிக்கப்படுகிறது. உதாரணமா ஒரு பொய் சொல்றனா, ஒருவன் கஞ்சன், நாய்த்தோலில் வடிகட்டாத கஞ்சன் ஒன்று சொல்லுவீங்க, எச்சிற்கையால் காக்கை ஓட்டாத கஞ்சன் சொல்லுவீங்க. கொஞ்சம் கூடுதலா சொன்னா என் நண்பன் ஒருவன், அவன் கஞ்சன், தேர்நிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்தான். சரி, இது ஒரு பொய் தானே. நான் உண்மையை சொல்ல போதெல்லாம் இந்த சபை ஒரு ஆரவாரமும் செய்யவில்லை. கவிதையில் ஒரு சின்ன பொய்யை சொன்னவுடன் உங்கள் உடம்பு குலுங்குகிறது, உங்கள் நுரையீரல் குலுங்குகிறது, கல்லீரல் குலுங்குகிறது, உங்கள் மனம் குலுங்குகிறது. இதுதான் கற்பனை. அது எப்படி சொன்னேன் தெரியுமா? இரண்டாம் வரிக்கு மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது, முதல் வரியும் இரண்டாம் வரியும் சேர்க்கணும். கண்ணுக்கு மை அழகு, அதை போல கவிதைக்கு பொய் அழகு. மை கண்ணை மூடிவிடக்கூடாது, மையை வைத்து கண்ணை இருண்மை செய்துவிடக்கூடாது. கண்ணை சுற்றி எப்படி ஒரு கருப்பு மைவட்டம் கண்ணை பிரகாசிக்க செய்கிறதோ, கண்ணை சுற்றி அளவாக எப்படி தீட்டுக்கோலில் தீட்டப்படுகிறதோ, அதனால் கண் மறைந்து விடாமலும் பொலிவு பெற்றும் திகழ்கிறதோ, அதுபோல உன் கற்பனை உண்மையை மறைத்து விடாமலும் உண்மைக்கு மெருகூட்டு மாதிரியும் உண்மைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியும் உண்மைக்கு ஒளி சேர்க்கிற மாதிரியும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். இங்கு விவாதங்கள் நடக்கின்றன. பாப்புலோ நெருடா ஒரு பெரிய கவிஞன், அவன் ஒரு வரி எழுதிவிட்டு ஊருக்கு போய்விட்டான். A drop of crocodile on the wall என்று எழுதினான். சுவரில் முதலையின் துளி ஒன்றுன்னு எழுதினான், எழுதிட்டு போயிட்டான். இங்கு விவாதங்கள் என்ன சொல்லுகிறான்? ஒரு நிழலை சொல்லுகிறான், ஒரு குழந்தை வரைந்த ஒரு சித்திரத்தை சொல்லுகிறான், ஒரு பேர்ந்த சுவரை சொல்லுகிறான், சுவரில் விழுந்த ஒரு கரும்புள்ளியை சொல்லுகிறான். இப்படி விவாதங்கள். ஊருக்கு போயிட்டு வந்தான். என்ன உங்களை பார்த்தா ஒரே பேச்சா இருக்கு இந்த ஊர்ல, என்ன A drop of crocodile அந்த வால் எழுதிட்டு போயிட்டீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னென்ன சொன்னாங்க எல்லாம் கேட்டான். அட பாவிகளே, உங்களை நம்பி எப்படி கவிதை எழுதுவது? கண்ணதாசன் ஒரு முறை சொன்னாரு, நான் செத்த பிறகு நீங்கள் எப்படி அழுவீர்கள் என்று எனக்கு தெரியாது,
நான் செத்ததாக நினைத்துக் கொண்டு தயவு செய்து அழுது காட்டுங்கள். சொல்லி எவனுமே அழல, சிரிச்சானுங்க. அட பாவிகளே, அழக்கூட தெரியவில்லையே, உங்களை நம்பி எப்படி சாவது? இந்த வரியை கூட புரிந்து கொள்ளவில்லையே, உங்களை நம்பி எப்படி எழுதுவது என்று கேட்டான் நெருடா. அவன் சொன்னான், நான் ஒரு பள்ளியை பற்றி எழுதியிருந்தேன். சுவர்ல ஒரு பள்ளி உட்கார்ந்து இருந்தது. அது முதலையின் மினியேச்சர் என்று எழுதியிருந்தேன். முதலையின் துளி, a drop of crocodile on the wall. இந்த ஒளிவண்ணனுக்கு இருக்கக்கூடிய பிரமிப்பு பார்க்கிற இப்போ இதுவல்லவோ கவிதைங்கிறாரு. கவிதையின் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் கண்ட போதுதான் பெருமையா